ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம ஹாமில்டன்ஸ் அண்ட் ஹாமில்டோனியன் அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படிங்கிற டாபிக்கும் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்னா என்னது, ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலை எப்படி கொண்டு வராங்க, ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் வேரியேஷனல் பிரின்சிபல்ல இருந்து ஒரு ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி கொண்டு வரோம், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் என்னென்ன, அதுக்கப்புறம் கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டு திங்ஸை பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ல குறைந்தபட்சம் ஒரு மதிப்பெண்ணுக்காவது இந்த பார்ட்ல இருந்து கேள்வி கேட்டுறாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம கிளியராகவே படிப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ பார்க்கறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வேரியேஷனல் பிரின்சிபல், இந்த வேரியேஷனல் பிரின்சிபல்ங்கிறது வந்து ஒரு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டிடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான திங்ஸ். இப்போ லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னொரு இடத்துல இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு, அதை தான் நம்ம இங்க வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வித்தியாசம் வந்து நேரத்தை பொறுத்து இருக்கா இல்ல நேரத்தை டிபெண்ட் பண்ணாம இருக்கா, அதாவது நேரத்தை பொறுத்து இருக்கா இல்ல நேரத்தை டிபெண்ட் பண்ணாம அதாவது பொறுத்து இல்லாம இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த வேரியேஷனல் பிரின்சிபல். இது வந்து ஒரு இன்டெகிரல் பிரின்சிபல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்டெகிரல்னா என்ன அர்த்தம்னா ஓவரால். அப்போ ஓவரால் அப்படின்னு அர்த்தம். ஓவரால் மொத்தமா ஒட்டு மொத்தமா ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறது. இதை வந்து நம்ம சில நேரத்துல பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேஷனரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. பார்ப்போம் ஒன்னொன்னா என்னென்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் நம்ம பார்க்கறது. ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ங்கிறது பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேஷனரி ஆக்ஷன். இதுல ஒரு கேள்வி நமக்கு உங்களுக்கு தோணலாம், என்னன்னா அது எப்படி சார் ஸ்டேஷனரி அதுவே ஆக்ஷனா இருக்க முடியும், ஸ்டேஷனரினா அது ஆக்ஷனே இல்லை தானாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம வெர்ச்சுவல் ஒர்க் அண்ட் வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோமா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ திங்க் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், அது சொல்லாம நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ வெர்ச்சுவல் ஒர்க் அண்ட் வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை பத்தி நம்ம டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு நடத்தணும்னா என்னன்னு மட்டும் எனக்கு தெரியல. மற்ற பேச்சஸ்க்கு நடத்தியிருப்பேன், உங்களுக்கு நடத்தணும்னா என்னன்னு தெரியல எனக்கு, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அண்ட் டிஎல்எம்பர்ட்ஸ் பிரின்சிபல்லாம் நடத்திட்டாங்களா இல்லையா? டிஎல்எம்பர்ட்ஸ் பிரின்சிபல் நடத்தலையா? ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் வேற ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ திங்க் நான் நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் நடத்தலையா? மை காட், அப்ப நான் அதை ஃபர்ஸ்ட் நடத்தணுமே. பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் இந்த பேட்ச்க்கு நடத்தலையா? கடவுளே, ஓகே சாரி. இப்போ ஸோ அப்போ இந்த வேரியேஷனல் பிரின்சிபலுக்கு முன்னால நம்ம அந்த பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம படிச்சிருவோம். படிச்சுட்டாதான் நமக்கு அந்த இது ஈஸியா இருக்கும்.
இல்லைன்னா அது கஷ்டமாயிடும். ஐ திங்க் நடத்தியிருப்போம்னு நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகே, நான் திரும்பியும் நடத்திடுறேன். ஏன்னா நீங்க 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. மேபி வேற பேட்ச்க்கு நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்க்கு வரும். பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா என்னது? வெர்ச்சுவல்னாவே ஒரு கற்பனையான ஒரு ஒர்க், சரிங்களா? ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்குங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம்னா அது வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் மேல எனக்கு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சைட்ல வந்து என்ன இருக்கும்னா, இது வந்து இதுல ஒரு ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு டேபிள், அந்த டேபிள் மேல வச்சிருக்கோம்னா, அந்த டேபிள் இது மேல ஒரு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸை கொடுக்கும். இன்னொன்னு, இந்த பாடி வந்து வெயிட் ஃபோர்ஸ், அதாவது வெயிட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை செலுத்தும். அதே மாதிரி நான் இந்த பக்கம் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து செயல்படும், Fs அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லா சைட்ல இருந்தும் ஃபோர்ஸ் இது மேல செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஒரு இப்படி எடுத்துப்போம். இது இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஒரு செங்கக்கல் எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஒரு கல், ஏதோ ஒரு ஹாலோ பிளாக்கோ இல்ல ஏதோ ஒரு கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? இந்த 6 ஃபேஸஸ்ல இருந்தும் நீங்க வந்து ஃபோர்ஸஸ் கொடுக்குறீங்க. இப்படி ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், அங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், 6 ஃபேஸஸ்ல இருந்தும் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருள் அந்த இடத்தை விட்டு மாறாம இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு பேர் தான் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? ஆனா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சில நீங்க வந்து எல்லா சைட்ஸ்ல இருந்தும் நீங்க ஃபோர்ஸஸ் வந்து குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பாஞ்சஸ் வந்து சுருங்கும் இல்லையா? அப்போ வந்து சுருங்கும் பொழுது, அங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஆனா ஒரு கல்லுல நீங்க 6 ஃபேஸஸ்ல இருந்தும் நீங்க ஃபோர்ஸஸ் குடுக்கும் பொழுது, அந்த கல்லுல ஒரு சின்ன பார்ட் கூட மூவ் ஆகாம ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு வெர்ச்சுவல் ஒர்க். ஏன்னா இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன் அது வெர்ச்சுவல் ஒர்க்ன்னு சொல்றேன்னா, அந்த பொருள் மூவ் ஆகல. ஆனா வேலையும் நடக்குது. புரியுதுங்களா? வேலை நடக்குது. விர்ச்சுவல் ஒர்க் நடக்குது. ஆனா அந்த பொருள் மூவ் ஆகல. ஆனா அப்போ அங்க உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்க்குள்ள ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ் நடக்கும். அத நம்மளால வெற்று கண்ணால பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் தான் நம்ம விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்ஸ் இன் விர்ச்சுவல் ஒர்க்ல. So if the small displacement is given to the system under equilibrium, மொத்தமா இருக்கக்கூடிய ஒர்க் இல்ல மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ், அது மேல செயல்பட ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட் வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்குக்கு பேரு வெர்ச்சுவல் ஒர்க்னு பேரு. இப்ப இந்த வெர்ச்சுவல் ஒர்க் நான் வந்து டிஃபைன் பண்றேன். ஆல்ரெடி நடத்திட்டீங்க சார். நடத்திட்டேனா? அதான் நடத்திருப்பேன் மோஸ்ட்லி. நடத்திட்டீங்க. விர்ச்சுவல் ஒர்க், விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மென்ட், டிஆர்எம் பிரின்சிபலுக்கு முன்னாடி நடத்திட்டீங்க. நடத்திட்டேனா? ஓகே. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க, வேணா வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது ஏன்னா 2 பேர் நான் நடத்தலன்னு சொன்னதான் நான் வேற பேட்ச்க்கு நடத்திருப்பேன்னு நினைச்சேன். ஓகே சார். ஓகே. இப்ப நடத்தணுமா இல்ல வேண்டாமாங்க? சரி ஓகே, ஒரு தடவை சொல்லு. வேண்டாம் சார், சிம்பிள் கான்செப்ட் தானே சார். ஓகே, நீங்க பாருங்க, வீடியோஸ் ரீட்ரைவ் பண்ணி பாருங்க, முன்னால வீடியோஸ்ல இருக்கும். அந்த வீடியோஸ் பாருங்க. அப்படி பார்த்து ஏதாவது புரியலன்னா திரும்பி கேளுங்க, நான் சொல்லி தரேன். நோ ப்ராப்ளம். லெக்ராஞ்சியனுக்கு முன்னாடி நடத்திருக்கீங்க. ஓகே சார். அதான் லெக்ராஞ்சியனுக்கு முன்னால தான் இதை நடத்தியிருப்போம். அதான் இது சொல்லாம எப்படி நான் போயிருப்பேன்னு யோசிச்சேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாங்க, ஆமா. ஸோ இப்போ வெர்ச்சுவல் வேரியேஷனல் பிரின்சிபல், ஓகே, அந்த அதே மாதிரி தாங்க இந்த ஸ்டேஷனரி ஆக்ஷன் அதுதான். இப்போ இந்த விர்ச்சுவல் ஒர்க்ல நான் சொன்னேன்ல, எல்லா இடத்துல இருந்தும் நீங்க ஃபோர்ஸஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸஸால ஒரு பொருளும் மூவ் ஆகலை அப்படின்னா அந்த பேர் என்ன? ஸ்டேஷனரி ஆக்ஷன். அப்போ ஸ்டேஷனரியா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ங்கிறது வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ல பேசுறோம். கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்.
சரிங்களா? Hamilton's principle is a variational formulations of a law of motion. ஒரு மோஷனை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். Variational formulation of law of motion in configuration space. சரிங்களா? ஸோ இப்போ எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா என் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். சரிங்களா? என் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம என் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் டைமென்ஷனல் ஸ்பேஸ். கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ங்கிறது வந்து என் டைமென்ஷனல் ஸ்பேஸ். இங்க ஸ்பேஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த ஸ்பேஸ் கான்செப்ட் வந்து இட் இஸ் அ 2n டைமென்ஷனல் இது. சரிங்களா? 2n டைமென்ஷனல் அது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து n டைமென்ஷனல் ஸ்பேஸ். அது வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னு சொல்றோம். கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அந்த ஹோலோனாமிக் சிஸ்டத்துக்கு நம்ம இந்த லெக்ராஞ்சியன் வந்து ஆக்ஷன் சொல்றோம்ல, இந்த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேஷனரி ஆக்ஷன் சொல்றோம்ல, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேரியேஷன்ங்கிறது வந்து ஓவராலா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது. அதாவது T1ங்கிற டைம்ல இருந்து T2ங்கிற டைமுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல இருந்து இன்னும் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த லெக்ராஞ்சியனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேரு தான் ஆக்ஷன் அப்படின்னு பேரு. அந்த ஆக்ஷனை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஃபார் கன்சர்வேட்டிவ் ஹாலோனாமிக் சிஸ்டம், the motion of the system from its position T1 to its position T2. T2 follows the path for which the line integral. So the line integral என்ன line integral அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So the line integral வந்து I equal to integral of T1 to T2 Lagrangian of Q1, Q2, இந்த மாதிரி n generalized coordinates Q3, Q4, etc. Qn வரைக்கும் போயிட்டு இது மாதிரி n generalized coordinates, அதே மாதிரி n generalized velocity இருக்கும். Q1 dot, Q2 dot, Q3 dot, etc. Qn dot, t. சரிங்களா? ஸோ இந்த t and tt, அந்த ttல டைம்ல எவ்வளவு வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ n ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ஆக்ஷன்ஸ் வில் பி இன் திஸ் ஃபார்மேட். இதுதான் ஓவரால். அதனால தான் நம்ம இன்டகிரேஷன்ஸ்ல போடுறோம். இட் இஸ் அ லைன் இன்டெகிரல். எவ்வளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத சொல்றது இது ஆக்ஷன் சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இன்டெகிரல்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆக்ஷன் இன்டெகிரல் வந்து சிம்பிளி நம்ம எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I equal to integral of T1 to T2 Lagrangian of Q, Q dot, T into TT இப்படின்னு எழுதலாம். இதுக்கு பேரு ஸ்டேஷனரி ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்ஷன் இன்டெகிரல்னு சொல்லலாம். இந்த இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டு வார்த்தையில சொல்லலாம். ஸ்டேஷனரி ஸ்டேட் or action integral.
ஸோ ஆக்சுவலி இந்த இதுல எந்த மாற்றமுமே இருக்காது, அதுதான் பெரிய விஷயமே. இதுல அந்த மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸ்டேஷனரி இன்டெக்ரல், அப்ப வேல்யூ ஆஃப் த ஸ்டேஷனரி இன்டெக்ரல், அந்த சேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனரி கண்டிஷன்ஸ்க்கு ஆக்ஷன். இது ஆக்சுவலி ஸ்டேஷனரி ஸ்டேட்டை சொல்லுது. ஸ்டேஷனரி ஸ்டேட்னா T1ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும், T2ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும், அந்த இது மட்டும் சொல்லுது. ஆனா இந்த ஸ்டேஷனரி ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஆக்ஷன் இன்டெக்ரல்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்டேஷனரி, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஸ்டேஷனரி அப்படிங்கிறது, கண்டிஷன் ஃபார் ஸ்டேஷனரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Condition for I to be stationary. Condition for I to be stationary. I equal to actually இது என்னதுன்னா change of actions. Change of action del I equal to del of integral T1 to T2 into Lagrangian of Q comma Q dot comma T into TT. இதனுடைய வேல்யூ வந்து will be 0. அந்த சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். மோஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இது 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 என்ன சார் மீன் பண்ணுது? இந்த ஜீரோங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ means the motion of system is zero. Motion of a system is constant. Motion of the system is constant அப்படிங்கிறத மீன் பண்றது தான் இந்த ஜீரோ வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பேசிக்கா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் டெல் கமா QI ஆஃப் T, ஒரு T1 டைம்ல இருக்கக்கூடிய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அதே ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் டெல் J இன்டூ T2 டைம்ல இருக்கக்கூடியதும் ஜீரோவா இருக்கும். ஸோ பட் அந்த கோஆர்டினேட்ஸ்ல எந்த வித மாற்றமும் டைமை பொறுத்து ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம இதுல ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இதுல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம நிறைய சொன்னா கூட ஸ்டேஷனரி ஸ்டேட்னு கேள்வி கேட்டா நீங்க இந்த 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 இதுக்கான பதில் இதுதான். ஸ்டேஷனரி ஸ்டேட்னு கேட்டா இல்ல ஆக்ஷன் இன்டெக்ரல்னு கேட்டா ஒரே ஸ்டேட், இதே பதில் தான், வேற எதையும் எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்து வந்து கண்டிஷன் ஃபார் I டு பி ஸ்டேஷனரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் I, சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, இந்த கேஸ்ல வந்து ஜீரோ வரும். ஜீரோ மீன்ஸ் என்னதுன்னா மோஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு கேள்வி தான் கேட்க சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டெக்ரல் வந்து லெக்ராஞ்சியனை பொறுத்து இந்த ஆக்ஷன் இன்டெக்ரல் நம்ம சொன்னோம். இந்த ஆக்ஷன் இன்டெக்ரல்ல ரெண்டு விதமான வேரியேஷன் பிரின்சிபல் இருக்கு. ஒன்னு வந்து என்னதுன்னா டெல் வேரியேஷன்ஸ், இன்னொன்னு வந்து டி வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப வேரியேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம். வேரியேஷன்ஸ், ஸோ இப்போ வேரியேஷன்ஸை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து என்னதுன்னா டெல் வேரியேஷன்ஸ், இல்ல டெல்டா ஆர் டி வேரியேஷன்ஸ். இது ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி சொன்னாலும் ஓகே தான். டெல் வேரியேஷன், டி வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சி, இந்த டெல் வேரியேஷன்ஸ் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the variations in a quantity at the same instant of time. Variation of a quantity in quantity, variation in quantity at the same instant of time. இது வந்து variations in quantity at different instant of time. டைம்னு சொல்லுவாங்க. சார் இப்போ பாருங்க, இது வந்து ஒரு படம் வரைஞ்சா உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இதே கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி.
ஸோ ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் என்ன, இந்த ரெண்டு வேரியேஷன்ஸ்க்கு என்ன மாற்றம் இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு 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 இனிஷியல் ஸ்டேஜுக்கும் லைன் இன்டெக்ரல் தான் நம்ம சொல்றோம். ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கும் ஃபைனல் ஸ்டேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம், எவ்வளவு வேரியேஷன்ஸ்னு. இந்த பக்கம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இந்த பக்கம் டைம், இந்த பக்கம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இந்த பக்கம் டைமை பொறுத்து இது எப்படி மாறுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இந்த தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற பாயிண்ட்ல தொடங்குது. இது என்னதுன்னா ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுது, திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது சரிங்களா. பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்ப சேஞ்ச் ஆஃப் கியூங்கிறது வந்து இதுதான். டெல் கியூங்கிறது வந்து இங்க இருந்து இங்க போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெல் கியூனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல் கியூனுடைய வேல்யூ வந்து 0 தான் இல்லையா, எந்த வித மாற்றமும் ஏற்படல. அது வந்து என்னது இதாயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்ஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஹேப்பன், அதெல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் T1 எடுத்துக்கலாம். இங்க போறதுக்கு T1 டைம் உங்க இது பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம T2ன்னு எடுத்துக்கிறோம். இதை T1, இதை T2. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம் சரிங்களா. சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ த வேரியேஷன்ஸ் இந்த குவான்டிட்டியில பார்த்தீங்கன்னா டைம் இஸ் சேம். இங்க பாருங்க, இங்க இருந்து போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரதை வந்து நம்ம என்ன பண்றோம், டைம் கோஆர்டினேட்ஸ்ல வந்து இது வந்து ரொம்ப குயிக்கா நடக்குது, அதை தான் மீன் பண்றோம். சரி, குயிக்கா நடக்குதுங்கிறத சென்ஸ் வந்து என்னதுன்னா அதனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அந்த டைமை, அப்படிங்கிறது தான் வேல்யூவே. இங்க இருந்து இந்த T1 T2 இந்த வேரியேஷன்ஸே வெரி வெரி லெஸ், இட் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இந்த ஒரு பர்டிகுலர் அந்த லைன் இன்டெக்ரல் பார்த்து வந்து என்னதுன்னா இப்படியோ இல்லை இப்படியோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து சேர்ந்துருது. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை நம்ம வந்து சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல சொல்றோம். பட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நடக்கும் பொழுது இட் கேனாட் பி ரிட்ரைவ்ட், அதாவது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி வராம இது வந்து என்ன ஆயிடும், இதாயிடும் சரிங்களா. ஸோ கட் ஆகுறதுனால அது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி வராம இது வந்து என்ன இப்படி போகும். இப்படி போகும்போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த சிஸ்டத்தை வந்து வேரியேஷன் பிரின்சிபல் மூலம் நீங்க T1ல வேற இன்ஸ்டன்ட் நடக்குது, T2ல வேற இன்ஸ்டன்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து இந்த டிடி வேரியேஷன்ஸ் இருக்கும், இதுக்கு வந்து சில மதிப்பு இருக்கும். இந்த டைம் இங்க வந்து டைம் இருக்கும், ஆனா இந்த டைம் வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ரொம்ப சின்னதுன்னா நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேரியேஷன் டெல் வேரியேஷன்ஸ்க்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க, இந்த டயக்ராம்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். வேரியேஷன் குவான்டிட்டி சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நடந்துச்சுன்னா அதை வந்து டெல் வேரியேஷன் சொல்றோம். டி வேரியேஷன்ஸ்ங்கிறது வந்து வேரியேஷன்ஸ் ஆஃப் குவான்டிட்டி டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவுமே தேவையில்லை. சரி, இப்போ வந்து ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து இதை டிடெக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாரி, ஃப்ரம் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் சரிங்களா. ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலை எப்படி டிடக்ஷன்ஸ் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் ஃப்ரம் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல், நம்ம அதான் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Deduction of Hamilton's principle. Deduction of Hamilton's principle from D'Alembert's principle. ஸோ இப்போ நம்ம D'Alembert's principle தெரியும் இல்லையா. ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் வந்து ஈஸியா நம்ம வந்து D'Alembert's principle இருந்து டிடியூஸ் பண்ணிடலாம். ஏன்னா D'Alembert's principleங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். summation of I is equal to 1 to n fi வெக்டார், அதாவது ஃபோர்ஸ் அண்ட் ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, pi டாட்னு சொல்லுவோம். இது இன்டு del r is equal to 0, del ri is equal to 0. இதுதான் வந்து என்னதுன்னா D'Alembert's பிரின்சிபலுடைய தத்துவம். இந்த D'Alembert's பிரின்சிபல் தத்துவத்துல இருந்து நம்ம வந்து இதை டெடியூஸ் பண்ண போறோம் சரிங்களா. என்ன மாதிரி டெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி எழுதலாம், மாத்தி எழுதணும்னா I is equal to 1 to n ஓப்பன் பிராக்கெட் fi minus m times r டாட்னு எழுதலாமா. r டாட் இன்னொரு டாட் வரும்பொழுது அது மொமெண்டத்தை mvன்னு சொல்லுவோம். ஸோ m r டாட்டுங்கிறது தான் அங்க mvங்கிறது. ஸோ r டாட், அப்புறம் இந்த இது மேல இருக்கக்கூடிய ஒரு டாட் திரும்பி வரும்போது இந்த இன்னொரு டாட் வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல அப்போ 2 டாட் வரும்.
இதை திருப்பி மாற்றி எழுதணும்னா டெல் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றும் பொழுது என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்றோம் அது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பதிலாக எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்போதுமே நீங்க என்ன சொல்லலாம், எஃப்ங்கிறது வந்து என்ன சொல்லலாம், இஃப் இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா டெல்வி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த டெல்விங்கிறது இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்விங்கிறதையும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு விஷயம் அப்ளை பண்ணணும், QI, அதாவது QJங்கிறது வந்து என்னதுன்னா இட் இஸ் அ ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ். ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸுக்கான மதிப்பு ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் டோ வி டிவைடட் பை டோ QJ. இது வந்து சாதாரண ஃபோர்ஸ். இது ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம், QJ is equal to minus dou V divided by dou J அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இது ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸை மீன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்க வந்து ஒர்க் டன், ஜென்ரலைஸ்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் டன் தான் நமக்கு இது மாறாது, டைமென்ஷன்ஸ் மாறாது. ஸோ இப்போ ஜென்ரலைஸ்டு ஒர்க் டன்னும் போது ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸு இன்டு TQJ இதுதான் ஜென்ரலைஸ்டு ஒர்க் டன். இந்த ஜென்ரலைஸ்டு ஒர்க் டன்னை நம்ம வந்து அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்பொழுது டோ வி டிவைடட் பை டோ QJ இன்டு DQJ வருமா, இந்த TQJ இந்த ரெண்டு விஷயமும் வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மொத்தமாக எழுதணும்னா டெல் வி அப்படின்னு எழுதலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து பொட்டென்ஷியல் எழுதக்கூடியது. சரிங்களா? இது வந்து பொட்டென்ஷியல் எழுதக்கூடியது. இது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய விஷயம். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா லெக்ராஞ்சியனை எப்படி எழுதுவோம், இன்டகிரல் ஆஃப் T1 to T2. லெக்ராஞ்சியன் எப்படி எழுதுவோம்னா லெக்ராஞ்சியன் இன்டு DT அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம அதான் முன்னாலே எழுதியிருப்போம், இந்த ஆக்ஷன் இன்டகிரல்ல Q, Q டாட் T இன்டு TTன்னு எழுதியிருப்போம். ஸோ இதை வந்து நீங்க சிம்பிளி எழுதணும்னா T1 T2 லெக்ராஞ்சியன் இன்டு TTன்னு எழுதலாம். ஸோ இந்த லெக்ராஞ்சியனுக்கு பதிலாக நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னா T1 T2 லெக்ராஞ்சியனுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, T மைனஸ் V இன்டு DTன்னு எழுதுவீங்க. ஸோ இந்த T மைனஸ் V இந்த கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஆக்ஷன் இன்டகிரல்ல ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். அந்த டிஃபரன்ஷியை கண்டுபிடிக்கிறோம். T1ல என்ன கைனட்டிக் எனர்ஜி, T2ல கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம என்னதுன்னா டெல் Tன்னு எழுதுவோம், இல்லை மைனஸ் டெல் வி இன்டு டிடின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நமக்கு தேவையான ஆக்ஷன் இன்டகிரல். ஸோ வேல்யூஸ். அப்போ ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்ல நம்ம இதை அப்ளை பண்றோம்னா இட் வில் பி 0. இதுவும் ஆக்சுவலி 0 தான். நம்ம அதான் ஆக்ஷன் இன்டகிரல் நம்ம அதானே சொல்லியிருக்கோம், ஸ்டேஷனரி ஆக்ஷன்ல 0ங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் இது கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஸ்டேஷனரி ஆக்ஷன் அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ மொத்தமா இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா லெக்ராஞ்சியன்ல, ஸோ இது வந்து ஃபார்மேட்டுக்கு எழுதினேன், இந்த லெக்ராஞ்சியன் வந்து ஃபார்மேட்டுக்கு எழுதினேன். பட் இதுதான் வந்து சரியான மெத்தட். இந்த டெல் T மைனஸ் டெல் விங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதினேன். அதை எழுதக்கூடாது ஆக்சுவலி. அந்த இதை எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அது புரியறதுக்காக சொன்னேன். மற்றபடி படிக்கிறதுக்கு இது மட்டும் இருந்தால் போதும், டெல் T மைனஸ் டெல் வி. அப்போ இன்டகிரல் ஆஃப் T1 T2 இந்த டெல்ல வந்து காமனா எடுக்கலாம். டெல்ல காமனா எடுத்தனா T மைனஸ் வி இன்டு டிடி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இன்டகிரல் ஆஃப் T1 T2 இன்டு டெல் இன்டு எல் டிடி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலை டிடியூஸ் பண்ணிட்டோம் திரும்பவும். எது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் மூலமா நம்ம டிடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து டிடியூஸ் பண்றதும் இருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் மூலமா டிடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் த வேரியேஷனல் பிரின்சிபல். வேரியேஷனல் பிரின்சிபல்ல இருந்து ஹாமில்டன்ஸ் வேரியேஷனல் பிரின்சிபல்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸை வந்து டிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
Hamilton's principle from variational principle. So the Hamilton's principle from variational principle, the Hamilton's variational principle states that so Hamilton's variation principle நமக்கு தெரியும் equal to del of integral t1 to t2 அதுக்கப்புறம் L of q, q dot, t into dt is equal to 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது பேசிக்கா நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எழுதியிருப்போம். என்னதுன்னா ஹாமில்டோனியன்ஸ்ல இருந்து லெக்ராஞ்சியனுக்கு மாற்றக்கூடிய ஃபார்மேட் ஒன்று எழுதியிருப்போம். அப்போ ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு PQ டாட் சமேஷன் ஆஃப் PQ டாட் மைனஸ் எல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் எழுதியிருப்போம். இப்போ இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம எழுதுறோம். எல்லுக்கு பதிலாக எழுதுறோம்னா மைனஸ் PQ டாட் மைனஸ் ஹெச்னு வரும். இப்படியும் எழுதலாம். ஸோ அப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த எல்லுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? del I இஸ் ஈக்குவல் டு del ஆஃப் இன்டகரல் t1 to t2. இந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம்னா சமேஷன் ஆஃப் PQ டாட் மைனஸ் ஹெச் ஆஃப், அதாவது ஹாமில்டோனியன் வந்து எப்போதுமே Q, P, T டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இன்டு dt இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஆக்ஷன் இன்டெகிரல்ல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். del I அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் இன்டெகிரல்ல சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இப்போ வந்து லெக்ராஞ்சியன் ஒண்ணுமே நான் பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் திஸ் லெக்ராஞ்சியனுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட் மெத்தடை யூஸ் பண்ணி, அதாவது லெக்ராஞ்சியன் டு ஹாமில்டோனியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை மாற்றி எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். இதை இந்த மாதிரி மாற்றி எழுதுனதுக்கு பேரு மாடிஃபைட், இந்த பிரின்சிபலுக்கு பேர் என்னதுன்னா மாடிஃபைட் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். இது கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? மாடிஃபைட் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். மாடிஃபைட் Hamilton's principles. இதுல ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் நல்லா இதுல ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து நீங்க தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி தான். ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல், ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் இதை வந்து நம்ம எதுல பேசுவோம்னா கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ல பேசுவோம். ஆனா ஹாமில்டன்ஸ் மாடிஃபைடு பிரின்சிபல் அதை வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல பேசுவோம். மாடிஃபைடு ஹாமில்டன் பிரின்சிபல் எப்படினாலும் எழுதிக்கிங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து என்னதுன்னா ஃபேஸ் ஸ்பேஸ். ஏன்னா எங்கெல்லாம் மொமெண்டம் வருதோ, மொமெண்டம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, சரிங்களா? மொமெண்டம் எங்கெல்லாம் வருதோ அது ஃபேஸ் ஸ்பேஸ் அங்க வந்துடணும். கான்ஃபிகரேஷன்ல ஒன்லி கோஆர்டினேட் அண்ட் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். கோஆர்டினேட் மட்டும்தான் பேசி, வெலாசிட்டி டைமை பொறுத்து நம்ம மாறுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா கோஆர்டினேட் இருந்தாவே போதும் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ல. ஆனா ஹாமில்டன்ஸ் மாடிஃபைடு பிரின்சிபல்ல யூ ஷுட் நோ த கோஆர்டினேட்ஸ் அஸ் வெல் அஸ் த மொமெண்டம், சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா you lose one mark is a அதாவது அது பெரிய தப்பு அது இந்த இடத்துல. ஏன்னா நீங்க ஒரு இதுல படிச்சுட்டு ஒருத்தருடைய கைடன்ஸ்ல நீங்க படிச்சுட்டு தப்பு பண்றீங்கன்னா இட் இஸ் a very big mistake. கைடன்ஸ் இல்லாம தப்பு பண்றதுல தப்பு இல்லை, பட் கைடன்ஸ் கிடைச்சும் நீங்க தப்பு பண்றீங்கன்னா இட் இஸ் a big mistake. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சாரி, பிரின்சிபல் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் பார்த்துட்டோம். இப்போ we are going to study about the principle of least actions போலாம். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு கிளாஸ்லயே முடிச்சிடலான்னு பார்த்தா முடியாது.
பார்க்கலாம், இந்த வீக்ல முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுறேன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, இட் இஸ் சிம்பிளி another variational principle which associated with the Hamilton formulations. Hamiltonian formulationsல இதை வந்து நம்ம அசோசியேட் பண்றோம். இது சிம்பிளா அதே ஏற்கனவே நம்ம படிச்ச திங்ஸ் தான். பட் சில விஷயங்கள் அப்படியே சின்னதா ஒரு இதுல இருந்து ஒரு 5, 6, 7 டைப் இருக்கு. அந்த 7 டைப்பான கொஷின்ஸ் மட்டும் தான் திருப்பி ரிப்பீட்டடா கேட்பாங்க. அந்த 7 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் வெரி ஈஸி. It is another variational method. Usual principle of least action I is equal to integral of t1 to t2 L into dt ன்னு சொல்லுவோம். பேசிக்கான விஷயம் இதுதானே. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம we are going to சேஞ்ச் பண்ண போறோம், ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம அந்த டெல் வேரியேஷன்ஸ்ல இதை மாற்றுவோம். டெல் வேரியேஷன் படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I can be written as del variations as per del variations I can be modified written as ஸோ ஐ கேன் பி ரிட்டன் அஸ். இன்னொரு முக்கியமான ஐ கேன் பி ரிட்டன் அஸ்ங்கிறத வந்து இன்னொரு இதுல நம்ம பார்க்கணும். என்னன்னா, இந்த ஐ இங்க டெல் வேரியேஷன்ஸ்ங்கிறத நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம் பேசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் கோஆர்டினேட் as well as a time coordinate allowed to vary. Position coordinate as well as time coordinate are allowed to vary. So allowed to vary. இது வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த டெல் வேரியேஷன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியேஷன்ஸ் ஆகிறத டெல் ஐன்னு எழுதுறோம். இந்த டெல் ஐங்கிறது வந்து இன்டெகிரல் ஆஃப் t1 to t2 இன்டூ எல் கமா டிடி. சரிங்களா? டெல் எல் கமா டிடி. அப்போ டெல் எல்லுங்கிறது வந்து டெல்லுங்கிறத முன்னால போட்டுரும், எல் இன்டு டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த டெல் வேரியேஷன்ஸ்ல நம்ம இதை மாத்துறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா டெல் எல் சேஞ்ச் ஆகிறதா நீங்க கற்பனை பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் சேஞ்ச் ஆகிறதா நீங்க கற்பனை பண்ணுறதுல உண்மை அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வேரி ஆகுங்கிற மெத்தட்ல நம்ம எழுதுறோம்னா, இதை வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டா பிரிச்சு எழுதணும். ஒன்று வந்து டைம் அப்படியே வச்சுக்கிட்டு, டிடி அப்படியே வச்சுக்கிட்டு, டெல்லில் மட்டும் மாற்றம் ஏற்படும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் t1 t2, அதாவது லெக்ராஞ்சியன்ல மட்டும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியது ஒன்று. இந்த டிடியை காமனா வச்சுக்கலாமா? காமனா வச்சுக்கலாம். அதான் உங்களுக்கு இன்னும் புரியாம, அதாவது நல்ல தெளிவா புரிய வைக்கிறதுக்கு அதுதான் ஈஸியா இருக்கும். டெல் எல்ல மட்டும் மாற்றம் ஏற்படும். இன்னொன்னு வந்து இந்த டிடியில மாற்றம் ஏற்படும். அந்த டிடியில மாற்றம் ஏற்படாது, அதாவது மொத்தமா இந்த ஹோல் டேர்ம்ஸும் மாற்றம் ஏற்படும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, dl divided by dt, dl divided by dt into dt. சரிங்களா? dl டைமை பொறுத்து எல் மாறும், இன்னொன்னு பொசிஷனை பொறுத்து எல். இந்த விஷயம் தான் நம்ம இங்க எழுதுறோம். இது ஆக்சுவலி எந்த டெல் எல்ங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு dl divided by dqக்கு சமம். சரிங்களா? கோஆர்டினேட்ஸ்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே எழுதுறோம். ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் t1 to t2 del L
del L into dt உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். d by dt into L பிரிச்சு எழுதணும்னா L into dt ன்னு வரும். சரிங்களா? L into dt ன்னு எழுதலாம். ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம், தப்பு இல்லை. இது ஒரு ஆக்ஷன்ஸ் del ஐக்கான இது ஒரு ஆக்ஷன்ஸ் இன்டெகிரல் வேல்யூஸ் நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லுக்கு பதிலா ஹச் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட். ஸோ இன்னொரு வேரியேஷன்ஸ் பிரின்சிபலை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா del I. இது நான் டெரிவேஷன்ஸ் போட விரும்பல, ஏன்னா தேவையில்லாத இதெல்லாம் வேஸ்ட். d1 to t2 L plus h into dt is equal to 0. இது ஒரு ஃபார்மேட்ல நம்ம பண்ணலாம். இது ஒரு லிஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல்ல இது ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னொன்று வந்து இன்டெகிரல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லிஸ்ட் ஆக்ஷன் t1 t2 into pq dot. இது வந்து summation j times pq dot into j into dt is equal to 0. இதெல்லாமே பிரின்சிபல் லீஸ்ட் ஆக்ஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். கேள்வி கேட்டா இந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னு கேள்வி கேட்டா இதுக்கு தான் பதில் எழுதணும். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னா இதுதான். ஸோ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் டைம் டிபெண்டாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும், டைம் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படியும் கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கா நம்ம என்ன எழுதுவோங்க, இந்த இந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்ல, summation pq dot Hamiltonian is equal to summation pq dot minus L ன்னு எழுதுவோம். ஸோ summation pq dot நம்ம என்ன எழுதலாம்னா h plus L ன்னு எழுதலாம். சரிங்களா? இதுதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இதுதான் மீன் பண்ணது இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்தா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் L plus hங்கிறதும் இப்படிதான் எழுதியிருக்கோம். இந்த pq டாட்னு எழுதினாலும் சேம் தான். இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் மீனிங்கை தான் நமக்கு கொடுக்குது. இப்போ இதுல டைம் எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு டிபெண்ட் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் இஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் டைம் எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா, இந்த சிஸ்டத்தையே நம்ம என்ன மாத்தலாம் அப்படின்னா, டைம் எக்ஸ்பிளிசிட்டா ஆகலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த pq டாட் இருக்கு பார்த்தீங்களா, pq டாட் சமேஷன் ஆஃப் pq டாட்டுக்கு பதிலாக நீங்க h பிளஸ் எல்னு எழுதுறீங்களா, ஹச்சுக்கான அர்த்தம் என்னது டி பிளஸ் வி, எல்லுக்கான அர்த்தம் என்னது டி மைனஸ் வி. இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் 2t. அப்போ சமேஷன் ஆஃப் pq டாட்டுங்கிறத வந்து நீங்க இப்படி எழுதலாம். ஸோ டைம் எக்ஸ்பிளிசிட்டே ஆகலைன்னா தான் அது கன்சர்வேட்டிவ் சிஸ்டமா இருக்கும். அப்போ pq டாட் இஸ் ஈக்குவல் டு 2t அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ இப்போ if the transformations is not, கேள்வி கேட்கலாம், if transformation equation do not depends time explicitly, depends time explicitly
then the kinetic energy of the quadratic functions then வேணாம் அது அந்த அளவுக்கு போக வேணாம் நம்ம then action principle of least action so principle of least actions நம்ம எப்படி எழுதலாம் அந்த இடத்துல இத கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இது வந்து ஒரு another form of principle of least actions நமக்கு குறிக்கக்கூடியது if there is a no external force acting on it அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா டோட்டலா 0 ஆயிடும் Principle of least action takes form del of integral t1 to t2 into dt is equal to 0. That means del of d2 minus t2 t2 is equal to 0. இது வந்து என்னதுன்னா t2 minus t1 வந்து எக்ஸ்ட்ரீமமா இருக்கும் extreme சரிங்களா இதுதான் விஷயம் this is the similar to principle of least actions it is a similar to Fermat principle அப்படினு சொல்றாங்க இந்த ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப லீஸ்ட் டைம் மட்டும் தான் எடுத்துக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் சோ இது வந்து ஓகே in terms of இதே பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸை இன்னும் சில விஷயத்துல எழுதலாம் இன்னும் சில மெத்தட்ஸ்ல எழுதலாம் ஜாகோபி ஃபார்ம்னு ஒன்று இருக்கு அந்த ஜாகோபி ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன மாறுது பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் ஜாகோபி ஃபார்ம் ஜாகோபி ஃபார்ம்ல வந்து என்னதுன்னா del of integral t1 to t2 into root of 2 times h minus v close bracket of q of q ங்கிறது வந்து இது இட் இஸ் a function of q தான் நம்ம சொல்லக்கூடியது function of q into d rho is equal to 0 this is the Jacobi form of principle of least action இது இன்னொரு விஷயம் சொல்லலாம் இந்த இது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இன்னொரு வேற விதத்துல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கர்விலீனியர் கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ன்னு கேட்கலாம் path of the system is curvilinear சரிங்களா this system's path is curvilinear curvilinear-ஆ இருக்கும் ரொம்ப முக்கியம் அது so அப்ப இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு principle of least actions in terms of arc length இங்க பேனா இருக்குன்னு தெரியலையே
இவ்வளவுதாங்க பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த இதை தாண்டி கேட்கறதுக்கான சான்சஸ் இல்ல. பார்க்கலாம். இவ்வளவுதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தின விஷயங்கள். இன்னும் இருக்கு. இன்னும் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம். இன்னும் வந்து அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஏதோ லியோவில் தியரமும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ டு ஆல். பார்க்கலாங்க. இப்போ யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். வில் see in the next class.